ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கருப்பு காராமணி இதை பாருங்கள், இது வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். நைட்டே ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சொரக்காய், இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சுட்டு காட்டுறேன். காராமணி குழம்பு அரைக்கிறதுக்கு தேங்காய், இஞ்சி, பொட்டுக்கடலை கொஞ்சம் போடணும். அதுக்கு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஜீரகம் 3த்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டேன்னா தக்காளி, பொட்டுக்கடலை, தேங்காய், இஞ்சி எல்லாமே போட்டுட்டேன். இதுவும் கூடயே மிளகாத்தூளும் போட்டு அரைச்சிடணும். 3 ஸ்பூன் போட்டு மிளகாத்தூள் அரைக்கணும். நீங்கள் இதையும் போட்டு அரைச்சிடுங்க. 3 ஸ்பூன் போட்டுட்டு அரைச்சிடுங்க, நைஸாக அரைச்சிடுங்க. புளியெலாம் ஊற்றக்கூடாது. வானல் வச்சாச்சு. இந்த எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடலாம் ஊற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. எண்ணெய் ஊற்றி காயட்டும். எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு போடுறேன். கடுகு போட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். நாங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது பாருங்கள், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுறேன். கொதிக்க வைக்கிறேன். ஒரு கொதிக்கணும். நல்லா ஒரு கொதிச்சதுன்னு நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் திக்காக வரும். உப்பு, கல் உப்பு போட்டேன். இதுக்கு வந்து புளி ஊற்றக்கூடாது. தக்காளி 3 தக்காளி போடணும். நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள். இப்போ வந்து காராமணியும் இதையும் இதில் போட்டுடலாம். இது பத்தலைன்னா குக்கரில் கூட நீங்கள் கொதிக்க வைக்கலாம். வானை ஃபுல்லாக வந்துடுச்சு. காய் போட்ட உடனே பார்க்கலாம் எப்படி வருது. நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. நல்லா கொதிக்கிட்டேன். இப்போ காட்டுறேன். குழம்பு கொச்சிச்சுமா, அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த காய் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். சொரக்காவும் கருப்பு காராமணி காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்துச்சா, நல்லா கொதிச்சிச்சு. எல்லாமே இதில் போட்டாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக சர்க்கரை போடணும். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். காரம் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். வெல்லம் இருந்தால் வெல்லம் போடலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. கருப்பு காராமணி சொரக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். யாரும் ஓகேவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மனசு வருத்தமாக இருக்குது. ஓகே சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.